ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் அமலா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பு குக்கு டூப்பு குக்கு குக்கு வித் கோமாளி அதில் வந்து சீசனில் வந்து ஒரு பரபரப்பு பேசப்படுது. ஏன்னா வந்து சமீபத்தில் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்து ஒளிபரப்ப போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பேசப்பட்டிருக்காங்க. அது என்ன பிரச்சனை, அது என்ன எடுக்குது, அதை பற்றி பேச போகலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் சொல்லிக் கொடுத்தாலும் முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு சின்ன வந்து வேண்டுகோள் வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து தொடர்ந்து நம்ம வந்து நல்ல நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக நம்ம கொடுத்துட்டு வந்துருக்கோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் புதுசாக வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா நம்ம வந்து 1 இயருக்கு மேலே வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ட்ராவல் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ரீச் இல்லை. அந்த யூடியூப் அல்காரிதம் வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியல. நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம், நல்ல வீடியோ தான் போடுறோம். ஆனால் இருந்தாலும் ரீச் இல்லை. அதனால் வந்து தயவு செஞ்சு பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சீசனை வந்து சன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசப்படுது. அது வந்து ப்ரொமோ வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ப்ரொமோ வந்து நிறைய விஷயங்களை வந்து கவரக்கூடிய விஷயத்தில் இருக்குது. எல்லாம் அந்த சன் நெட்வொர்க்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து ப்ரொமோ வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ப்ரொமோ வந்து நல்லா அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு. இதில் என்னையா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கு வித் கோமாளி விஜய் டிவியில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து 4 சீசன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 5வது சீசன் வந்து வரப்போகுது. 5வது சீசனில் வந்து வரும்போது தான் வந்து இந்த டாப்புக்கு டூப்புக்கு வந்து டீம் வந்து பிரிய போகிறாங்க. பிரியுறது என்னன்னா, குக்கு வித் கோமாளிக்கு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீமுக்கு வந்து சீசன் 5ல் வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம், அந்த இது நடத்தி கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னனால அவங்க வந்து வெளியேறிட்டாங்க. வெளியேறிட்டதுக்கப்புறம் வேறு உங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னனால அவங்களுக்கு வந்து மன உளைஞ்சு போச்சு. இவங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வந்து நிறைய இது பண்ணாலும் குக்கு வித் கோமாளின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு கொண்டு வந்து பயங்கரமான ஒரு வரலாற்றுக்கான இட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து 4 சீசன் பண்ணாலும் 5வது சீசன் அடுத்த லெவலில் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. அந்த சீசனுக்கு நீங்கள் பண்ண வேண்டாம், வேற வேலை பண்ணணும் அப்படின்னு ஒன்று என்ன ஆகுதுன்னா, இந்த சீசனை விட்டு வெளியேறும்போது வெளியே போயிட்டு அவங்க பாட்டில் தனிப்பட்ட முறையில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்புறமேட்டு சன் டிவியில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு சீசன் வந்து பண்ணணும் அவங்க சொல்லும்போது ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பணத்துக்காக பண்ணல. இது வந்து அவங்க விஜய் டிவியில் வந்து இந்த வாய்ப்பு, இந்த சீசன் நீங்கள் பண்ண வேண்டாம் வேற ஆள் பண்ணட்டும்னு சொல்லும்போது இவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சீசனில் இருக்கிறவங்க வந்து வெளியேறிட்டாங்க. நிறைய பேர் வெளியேறிட்டாங்க. அந்த டைரக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி இது ஆக்டிங் இது பண்ணுறவங்க எல்லாமே வந்து வெளியேறினால என்ன ஆகுதுன்னா, டாப்பு குக்கு டூப்புக்கு போகிறாங்க. இதில் வந்து நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஃப்போட இதாக போகிறாரு. இது வந்து தாமாப்பா வந்து பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளிலே இருக்கிறாங்க. இப்போ வந்து அவர் வந்து ஆல்ரெடி 2 பேருமே போகிற மாதிரி தான் தகவலாக இருந்தது. அதுக்கப்புறம் சீசன் 5ல் வந்து இவர் வந்து மறுபடியும் அங்கே விட வந்துட்டார் தாமாப்பா. இதுக்கப்புறம் வெங்கடேஷ் பட் அவர்கள் செஃப் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சீசன் வந்து நடத்தி கொடுக்குறாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. இதில் வந்து விஜய் டிவியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கிடச்சிருக்கு. இது வந்து சேட்டலைட் இதில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு கிடைக்கும். நிறைய வந்து சேலரி வந்து ஜாஸ்தி கிடைக்கும். இந்த டிஆர்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நிறைய சேலரிகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். இது வந்து விஜய் டிவிக்கு பொறுத்த வரைக்கும் குக்கு வித் கோமாளி, கலக்கப்போவது யார், இந்த மாதிரி சீசன்லாம் நிறைய பண்ணனால அவங்க சேனல் வந்து டிஆர்பி அதிகமாகிடுச்சு. இப்போ சன் டிவியில் வந்து அந்த மாதிரி இன்னும் ஆல்ரெடி டிஆர்பி வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் அவங்க தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டாப்பு குக்கு டூப்பு குக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து குக்கு வித் கோமாளியில் என்ன கான்செப்ட் வருதோ அதே கான்செப்டில் தான் வந்து கொண்டு வர மாதிரி சில தகவலில் வந்திருக்கு. இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து வராரு, வடிவேல் நடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பிரபலமங்கள்லாம் வந்து வரும்போது இன்னும் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணுற ஹிட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் விஜய் டிவி குறை சொல்ல முடியாது. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வளர்த்து விட்ருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய கேபிஒய் பாலா அவர்களை வந்து கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன கலைஞர்களில் வந்து காமெடி ஆர்டிஸ்டில் வந்து கொண்டு வந்திருக்கு. புகழை வந்து அவர்களை வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இளைஞர்கள் இது வந்து கலையில் வந்து புகழில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியில் அந்த மாதிரி காமெடியில் வந்து சென்டிமெண்ட்டில் வந்து திறமை வந்து வெளிப்படுத்துறது ஒரு வாய்ப்பாக வந்து குக்கு வித் கோமாளி இருந்திருக்கு. அதை நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பயன்படுத்தல வந்து சன் டிவியில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து நிறைய பேர் வந்து சன் டிவி வந்து காப்பி அடிச்சு பண்ணிச்சுன்னு சொல்ல, சன் டிவிலையும் அந்த குக்கு வித் கோமாளி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு எபிசோடு பண்ணணும், ஃபுட் எபிசோடு பண்ண காமெடியாக பண்ணணும்னு என்ன இருந்துச்சு. பட் வந்து இவங்க வெளியேறனால இவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இவங்க வந்து பயன்படுத்திக்கினாங்க. இதுதான் நடந்த விஷயம். அதுக்கு வந்து தாமாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சில அவரும் வரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோ. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எங்கே வேணால் போய்க்கலாம். வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து செஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா தான் போகிறதா இருந்தோம். இப்போ வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அங்கேயே இருக்கிற மாதிரி வேறு இதில் மாதிரி இருக்கிறார். எங்களுக்கு விருப்பத்தை அந்த மாதிரி நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். இதில் வந்து நட்பில் வந்து எந்த பிரச்சனை வராது, நாங்கள் தொழில் மட்டும் வேறு ஒரு இடத்துல வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா
இதில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க. என்னென்னா நம்ம குக்கு வித் கோமாளி இருக்கிறவங்க இதில் வந்துட்டாங்கப்பா, அப்போ வந்து நம்மளுக்கு அந்த இதில் வந்து இப்போ இது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுப்பா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும்னு நினைக்கிற மக்கள் வந்து நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து ப்ரோமோ வந்து கொண்டு வந்து இன்னும் நிறைய இப்போ செலிப்ரிட்டிங்கெலாம் கொண்டு வந்து அந்த ஸ்டாங் வந்து நிறைய வந்து பண்ணுறாங்க. இதில் குக்கு வித் கோமாளிலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து பயங்கரமாக அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டாப் டொக்குள்ளேயும் வந்து பயங்கரமான ப்ரோமோ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோமோ வச்சு மக்களை வந்து கவர கூடணும், அதுக்கப்புறம் வந்து சீசன் வந்து ஓடும்போது நல்லா பயங்கர ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் கொண்டு வந்துருக்காங்க. அதனால் மக்கள் வந்து காமெடி வந்து பஞ்சம் இல்லை, 2 இடத்துல பார்க்கலாம். ஆனால் பட் வந்து இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிடாதீங்க, பொழுது வேணும் வைக்கிறாருங்கன்னு சொல்லிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். பார்க்க வேண்டிய இதுதான், மைண்ட் வந்து ரிலீஃப் ஆகணும் வேண்டிய இது எபிசோடு தான். பரவாயில்லன்னு என்னோட கருத்து. நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஜிஎம்எஸ் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.